இது பாருங்க இந்த இது இப்படி தான் வந்தேன் நான். அப்போ வீடியோ இளைஞர்களுக்கு வந்து சத்து குறைபாடு அதிகம். அவங்களுக்கு அருமை நண்பனே பாகவனே. இது பாருங்க இந்த போகிற வழியெல்லாம் வந்து தண்ணீர் நிரம்பிய இடங்கள். இது பாருங்க இது வந்து மரம். இதில் வந்து எல்லோரும் இந்த பக்தர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்த வந்து சாதாரணமாக வந்து நிற்கிது. இதான் மர ரோஹ்ரா தான் அடுத்தார் தவிடுபடியாக்க வேண்டும். கூடிய குமரெல்லாம் நிமித்தம் கண்டு குமாரவேல் என்றெண்ணி குலைந்திட்டார்கள். தேடியே உன்வாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிர முருகோனே தரிசிப்பாய். ரோஹ்ரா ரோஹ்ரா. அங்கே உள்ளுக்குள்ள போய் தெரியும் மாமி. ஓ திருநெல் சாத்தி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். கதிர்காமன் நோக்கி ஒரு பயணத்தில் பாத யாத்திரையில் இன்றைக்கு எங்களுடைய 2வது நாள். நாங்கள் வந்து காட்டுப்பாதையில் வந்து இறங்க போகின்றோம். இப்போ அதிகாலையில் வந்து எழும்பி ரெடி ஆகிட்டு இப்போ இருந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகப்பெருமானெல்லாம் வழிபட்டுட்டு இப்போ குழந்தை முருகன்கிட்ட சாமியெல்லாம் கும்பிடுத்து தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் வந்து காட்டு வழி பாதைக்குள்ளால போக போகிறோம். போகும்போது இடையிடையே சின்ன சின்ன காட்சிகளை வந்து காட்டிக்கொள்கின்றேன். இடையில வந்து இராணுவத்தினால் வந்து செக்கிங் நடக்குது. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பதிவு செய்து தான் அப்படியே போகணும். சரி நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகலாம். நிற்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. உகந்தை முருகன் ஆலயத்திலிருந்து இப்போ காட்டு வழி பாதையை நோக்கி நாங்கள் இப்போ தியானம் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு 300 மீட்டர் 500 மீட்டர் தொலைவில் இந்த இராணுவத்தினரால் ஒரு பாதுகாப்பான ஒரு வலயமண்டபத்தை போடப்பட்டு அங்கே போய்கொண்டிருக்கின்ற பாத யாத்திரைக்கு பக்தர்கள் அனைவரையும் பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் போகிறாங்கண்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது பாருங்கள் இந்த போகிற வழியெல்லாம் வந்து தண்ணீர் நிரம்பிய இடங்கள், காட்டு வழி பாதையில் வந்து எங்களுடைய 1வது நாள் கதிர்காம பாத யாத்திரையை நோக்கிய எங்களுடைய 2வது நாள் பயணம். 1வது நாள் உகந்தை முருகன் ஆலயத்தில் நாங்கள் நின்று இன்றைக்கு 2வது நாள் அதிகாலையில் வழிக்கிட்டு தான் போய்கொண்டிருக்கோம். முன்னால் போகிறாங்க நம்முடைய தம்பி, அடுத்தது மச்சினன் சுஜி, மருமகன் பிது, பின்னால் அத்தை அவங்க, அடுத்தது பெரியம்மா அவங்க, சித்தி அவங்க எல்லாம் வந்து கொண்டு இருக்காங்க.
சரி அப்படியே போகும்போது இடையிடையே என்னால் முடிஞ்ச காட்சிகளை வந்து காட்டி விடுறேன். என்னென்னு சொன்னால் கையிலெல்லாம் வந்து பொருட்கள் சரியான மாதிரி வெயிட் தூக்கிட்டு போகணும் தெரியும் தானே, கடுங்களைப்பாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய சித்தி அவங்களோட பொருட்களையும் தூக்கணும். அப்போ நம்ம வந்து வீடியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அவங்களே எங்கே நிற்கணும், இதையும் பார்க்கணும். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பயணம் தானே இது. பாவம் என்ன மாதிரி சரியான முடிய போயிட்டு கதிராமத்தில் போயிட்டு இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக வீடியோவாக பதிவிடுவேன். அப்படி போகும். இந்த பக்கமாக நம்முடைய இலங்கை இராணுவ படையினர் முன்பக்கம் நின்று கொண்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இதை வந்துட்டு நான் சொன்ன இடம். பாருங்க இந்த குட்டி சாமியெல்லாம் வந்து எப்படி வேக் கொண்டு வராங்கண்டு, கம்பை வந்து இடையில போட்டு பொருட்களை கட்டி அப்படி கொண்டு போய் கொண்டிருக்காங்க. ஓ துண்டு மாமிட்டானே. ஓ 6 6 மெம்பர். ஓகே. நேற்று நாங்கள் ஈவினிங் வந்து பதிஞ்சிட்டோம். அப்போ அந்த துண்டை வந்து எஸ் எஸ் B 470 B 5 කෙනෙක්ද අනිත් එක්කනද තුනයි 6යි කවුද අනිත් එක කරේ මෙයාගේ சரி நான் சொன்ன மாதிரி நேற்று வந்து நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அந்த ரிசிப்டை காட்டிட்டு இது உள்ளே போகணும். ரோஹரா ரோஹரா பேக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. முருகனுடைய அந்த பிரசாதம் நினைக்கிறேன். பீப்புள்ஸ் பேங்க். ஓகே ஓகே தேங்க்யூ. பீப்புள்ஸ் பேங்கால் வந்து இங்கே போக்கி கொண்டிருக்கிற பக்த அடியார்களுக்கு ஒரு பேக் கொடுக்காங்க. எல்லாருக்குமா ஒரு டீமுக்கு உண்டா? ஓ இல்லையா? ஓகே ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் வந்துருக்கானா? அதுலேயும் நம்முடைய பிரதருக்கு நமக்கு தான் அந்த பை கிடச்சிருக்குது. வெயிட்டு இன்னும் அதிகமாகிட்டு என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. தோல் ஓடும் கொஞ்சம் பச்சை எடுப்போம். ஓகே அனைவருக்கும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். சரி ஓகே மேனா, இதான் அந்த இராணுவத்தினுடைய கடைசி எல்லை பகுதி. இப்போ நாம் காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அப்படி அந்த பக்தி அடியார்கள்லாம் போய் கொண்டிருக்காங்க. என்னால் முடியலை ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு மற்ற கையில் பொருட்களையும் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு. சரிண்ணா அங்கே உள்ளே போயிட்டு இந்த முக்கியமான இடங்களை வந்து உங்களுக்காக காட்டிக் கொள்கின்றேன். டோஹரா என்றால் அவனின் பாவங்கள் தீர்ந்து விடும், ஐயன் பாதையை மாற்றி விடும். இருமுடி எடுத்து ஒரு மேனி கொண்டு இருவரும் தானே பேட்டைக்குள் நின்று, அருமை நண்பனே பாகவனே ஐயப்பா என்று சரணடைந்தோ. ஜோஹரா நன்றி. படிக்கணும் குரல் நல்லா இருக்கு. அப்படி
நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண நீங்கள் நிப்பாட்டி போட்டீங்க. முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. வீரப்பழம் சாப்பிடுங்க. ஓ சாமி நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். சாமி மாதிரி இருந்தா பக்கத்துலேயே வந்து வீரப்பழம் வாங்கி கொண்டிருக்காங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி. இந்தா சாமி மாதிரி வீரப்பழம் வாங்கி கொண்டிருக்காங்க. இந்தா இதான் அந்த வீர மரம். நிறைய பேர் வீரப்பழம் வாங்கி கொண்டிருக்காங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி. வாழைப்பழம் வாங்கி கொண்டிருக்காங்க. மரத்துக்கு மேலே ஒரு சாமி ஏறி அரோகரா 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 அரோகரா. பாருங்க பாலப்பழது வீரப்பழம். ஓ சரி சரி மாறு சொல்லிட்டேன். வீரப்பழம் சரி ஒரு பேக்கை பிடிச்சி உசுப்பி எடுக்காங்க. எந்த இடத்துல இருந்து வரீங்க? எந்த இடம்? நாங்கள் மூது கிலோ வெட்டீங்க. வெட்டிக்கிலோ. சரி நானும் வெட்டிக்கலாம் பரம்பரை. நடப்போம். இது நடந்து வந்து கொண்டிருக்கோம். ரெண்டு தம்பியாக்கள் என்ன கண்டது, அண்ணா வணக்கம் மக்கள் நான் அண்ணா அப்படி உச்ச மாதிரிங்களா அப்படின்னு கேட்டு எந்த இடம் கொண்டு கேட்டேன். தம்பியாக்கள் எந்த இடம்? அக்கரைப்பற்று. எத்தனை தரம் வாரீங்க? 15 வருஷமா வாரீங்களா நடந்து? எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அவன் சின்ன வயசுலேருந்தே வாரீங்க? 8 மாதத்திலிருந்து வரேன். 8 மாதத்துலேருந்து? எனக்கு 8 மாதத்திலிருந்து வர தொடங்கினது. இடையில அந்த கொரோனா தொற்றுலாம் 3 வருஷம் வரல. அது சரி. ஆப்பா என்னால் முடியலை, வீடியோவில் எடுக்க முடியல. அந்த தூக்கி அவ்வளோ கையெல்லாம் எடுக்குது. எல்லோரும் வந்தீங்களா குடும்பத்துலேருந்து? இதான் மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம். ஓ ஆனால் எனக்கு சொன்னால் இந்த கதிர்காம பாத யாத்திரையில் இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களால வந்து முடியல. ஆனால் வயசானவங்க வந்து நல்லா நடந்து வராங்க பாட்டு படித்து. ஓ அப்படியா? ஆனால் நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து சத்து குறைபாடு அதிகம். அவங்களுக்கு கொஞ்சம் சத்து வந்து ஸ்பெஷலாக கொடுக்கணும். ஏன்னா அந்த பழைய ஆக்கள் வந்தோம்னா பாட்டு படித்து வேற இல்லை. சரிண்ணா அங்கே போயிட்டு அப்படியே தொடருவோம். மேலே அதில் போயிட்டு காட்டு வழி பாதை கொஞ்சம் தூரம் முடிஞ்சு ஒரு கொஞ்சம் வெட்ட இருக்குது. ஃபுல்லாக நடந்து போனால் அப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே 2-3 கிலோமீட்டர் கிட்ட ஃபுல்லாக வந்து வெட்ட. அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேர் வந்து இளைப்பாரி கொண்டிருக்காங்க. அந்த பக்கமாக நிறைய பக்தர்கள் வருகை வந்து கொண்டிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பு வெட்டையாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அப்படியே வெட்டை தான். இப்போ ஜூம் 1 போட்டிருக்கேன், இப்போ வந்து 3 போட்டிருக்கேன், இப்போ வந்து 5 போட்டிருக்கேன். இது பாருங்க அந்த அது வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து 10 போட்டிருக்கேன். பாருங்க இவ்வளோ தூரம் வந்து இடத்த பாருங்க எப்படி இருக்கு. ஃபாரஸ்ட் பார்ட்டியெல்லாம் வந்துக்குள்ளே பாதுகாப்புக்காக வேண்டி செய்கிறாங்க. சரி கூட நேரம் ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்க முடியாது, நடந்து அப்படியே போய் சேரணும். ஒரு சின்ன ஒரு துண்டில் வந்து கொஞ்சம் ஆரண்டு போய் கொண்டிருக்குது. அதுக்கு மரத்தால் வந்து ஒரு பாலம் போட்டிருக்காங்க. இந்த இடத்த இராணுவ படையினரும் 2 கொண்டிருக்காங்க. அரோகரா சுவாமி.
சரி இப்போ எங்களுடைய அந்த முதலாவது நாள் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இது வந்து இந்த வண்ணாத்தி கிணறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இது பாருங்க இந்த இதை இப்படி தான் வந்தேன் நான். அப்போ வீடியோ எடுக்கும்போது இந்த ஒரு வகையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் எடுத்தது முடியல. அப்போ கொண்டு இடத்த வைப்போம். இப்போ இடத்த வந்ததுக்கு பிறகு நம்மளோட தம்பியாக நின்றவங்க அவங்ககிட்ட கொடுத்தா எடுத்தேன். இப்போ இந்த இடத்த பாருங்க இந்த அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெற்று கொண்டு இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கமாக அந்த இராணுவத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு நாளைக்குள்ள, அதாவது 3 4 5 நாளைக்கு நடக்கிறவங்களாண்டா ஸ்டே பண்ணாமல் திருவாரூர் நடந்ததே போகலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு முதலாவது பயணம், அதாவது முதலாவது கதிர்காம பாத யாத்திரையை செய்கிறவங்களாக இருந்தால் இப்படி ஒரு 10 நாளைக்குள்ளே தான் போய் முடிக்கணும் அப்படின்றது ஒரு கலாச்சாரமாக சிலவங்க இருந்துட்டு வருது. அப்போ வீட்டையும் வந்து சொன்னாங்க 10 நாளைக்கு பிறகு தான் போய் சேருங்கன்ட்டு. சரி நாங்கள் அப்போ இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். முடியலை, இந்த ஒரு வீடியோவை சந்திக்கும் பிறகு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான். பாய்.